ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளைன் ரவா தான் வந்து பண்ண போகிறேன். இது வந்து பேச்சுலர் ரவா கிச்சடின்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு சீரகம், நம்ம வந்து கடலைப்பருப்பு வந்து ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். பச்சை மிளகா இந்த அளவுக்கு கட் பண்ணி தேவையான அளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வந்து அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ உப்பு வந்து போட்டுக்கோங்க. சீக்கிரம் வந்து வதங்கிடும். ஸோ நம்ம தேங்காய் வந்து ஆட் பண்ணி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கணும். ஸோ தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கணும். நல்லா வந்து கொதிக்கட்டும். கொச்சி பிறகு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்லா கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வறுத்த வச்ச ரவை வந்து அதில் போட்டு வந்து கொச்சின்னு இருக்குது. கொச்சி டைமில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரவை வந்து இதில் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் போட்டு அவங்களுக்கு வந்து நல்லா வந்து உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வந்து ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து கொச்சிட்டு நல்லா வந்து வெந்துன்னு இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் இருந்தால் போதும், நல்லா வெந்துடும். ஸோ பென்ஸ் ரவைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் வைக்கணும். வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ஹெல்த்தியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப சிம்பிள் ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ ஹெல்தி கூட. ஸோ வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவரைக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ஈஸியான விதத்தில் வந்து செய்யலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஈஸியான முறையில் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, பூண்டு தட்டி போட்டு தான் செய்ய போகிறோம். ஆயில் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து போட்டுக்கிறேன். ஆயில் போட்டு பிறகு நல்லா வந்து காய்ச்சோம். வந்து நல்லா காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு அண்ட் தென் பார்த்திங்கன்னா சீரகம் வந்து போட்டுட்டோம். பூண்டு வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்கோ, நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிட்டு அவரைக்காய் வந்து போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணணும். பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு பிறகு ஸோ வதங்கிட்டு உப்பும் வந்து ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா வதங்கிட்டிங்கன்னா மிளகாய் பொடி இதிலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு வதங்கி பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே போட்டு பார்த்துல நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் விட்டுடலாம். விட்டுட்டு பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி லஞ்ச் வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சுட்டு இருக்கேன். ஹோம்மேட் பாப்பாடு வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து அவரைக்காய் பொரியல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ரைஸ் வந்து எதுவுமே இருக்குதுன்னா அவரைக்காய் பொரியல் வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் லிக்விட் இருக்குது இல்லையா, வேணும்னா அப்படியே வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரையாகவும் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க விட்டு போகிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரைஸுக்கு தான் வந்து சைட் டிஷ்ஷாக செஞ்சுன்னு இருக்கேன். வேணும் இந்த குழம்பு வேணால் கூட நான் கொஞ்சம் குழம்பு வந்து எடுத்தும் வச்சுருவேன். பிகாஸ் என் பொண்ணுக்கு வந்து இந்த குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இல்லைனா அப்படியே கூட வச்சிடலாம். நான் வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் வந்து இறக்கிட்டு போகிறோம். சூப்பராக இருக்கும் இதுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னாக்கா ஹோம்மேட் பாப்பட், முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், அவரைக்காய் பொரியல், ரைஸு. ஸோ இதான் இன்றைக்கி லஞ்ச் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த பாப்பாடு. ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது 2 நாளைக்கும் நல்லாயிருக்கும். தேவி வச்சுக்கிட்டு சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டியும் போட்டு தேவிக்கலாம். ஸோ தேவிக்கோன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாப்பாடு வந்து இப்போ வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பாடு வந்து நான் ரெடி பண்ணிடுவேன். ஈஸியாகவும் இருக்கும், செய்யறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ
ஸோ அதனால் வந்து இது மாதிரி வதக்கி எடுத்துடுங்க. ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பருப்பு, தக்காளி, பூண்டு போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சுனுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கஞ்சிடலாம். சிம்பிளான முறையில் வந்து நம்ம வந்து இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஐயங்கார்ஸ் எல்லாம் வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டைல் தான் இது. சூப்பராக இருக்கும். இது வந்து ரைஸுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நசிஞ்சிருப்பீங்கன்னா நம்ம வந்து பாப்பாடு தேவணும் இல்லையா, இந்த ஆயிலே இருக்குது. நம்ம இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம் நல்லா வந்து கொதிக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதங்கலாம் வந்து வதக்கிப்போம். ஸோ பெருங்காயம் வந்து போட்டுக்கலாம். வந்து தேவையான அளவுக்கு வந்து கல் உப்பு வந்து போட்டுட்டு நல்லா வதங்கிட்டோம். வதங்கின பிறகு இப்போ எப்பவுமே வந்து முருங்கைக்காய் வந்து நிறைய அந்த மேலே தோலெல்லாம் எடுத்துடாதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய் வதங்கிட்டோம். ஸோ நல்லா வதங்கிட்டு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா புளி காய்ச்சி தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்கிட்டோம். கொதிச்சு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது, கொதிக்கிட்டோம் நல்லா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி கொச்சின்னு இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸோ இப்போ வந்து கொட்டிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஊற்றிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 to 4 விசில் வந்து வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி விசில் போட்டுட்டு வச்சுட்டு போனாக்கா ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக வந்து இந்த பக்கம் வந்து ரெடி ஆகிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் சலசலான்னு வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரை வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ விசிலெல்லாம் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுக்கோங்க. சூப்பராக வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து சாம்பார் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் வந்து நல்லா இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஷ்.